நைட்டில் கரண்ட்லாம் இல்லாதனால இந்த தெருவில் வந்து சமூக விரோதிகள் நைட்டு ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க. வேற அவங்க அவங்க அதனால வந்து பெண்கள் கூட வேலைக்கு வர்றதுக்கு பயப்படுறாங்க. இங்கே அம்பத்தூர் எஸ்டேட் பக்கத்தில் பிள்ளையார் கோயில் தெருன்னு ஒன்று இருக்குது, அதில் இருக்கான். வார்டு வந்து 85, அம்பத்தூர் கார்பரேஷன் ஆஃபீஸு. இது வந்து எங்கள் பகுதி. இந்த ஒரு 30 கம்பெனி இருக்கிற தெருவில் பிள்ளையார் கோயில் தெருன்னு தான் இது இருக்குது. ஏற்கனவே பழைய பிள்ளையார் கோயில் தெருன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து எல்லா அடிப்படை தேவைகள் எல்லாமே செய்கிறாங்க. இது வந்து ஒரு பிட்டாக இருக்குது. ஒரு 30 கம்பெனி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வேலை செய்கிறோம். 30 கம்பெனியுடைய வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, வாட்டர் டேக்ஸு, மற்ற ப்ரொஃபஷனல் டேக்ஸு, லைசன்ஸு, இன்கம் டேக்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ஜிஎஸ்டி முதற்கொண்டு லேக்ஸ் கணக்கில் வரக்கூடிய இந்த தெருவை அடிப்படை வசதிக்காக நாங்கள் 2022 மனு கொடுத்துட்டே இருக்கோம். சிஎம்முக்கு கொடுத்துருக்கோம் 4 தடவை, எம்எல்ஏ பார்த்துருக்கோம், கவுன்சிலரை பார்த்துருக்கோம், அம்பத்தூர் கார்பரேஷன் ஆஃபீஸ் மண்டலம் ஜோன் ஆஃபீஸரை பார்த்துருக்கோம், ரிப்பன் பில்டிங்கில் கார்பரேஷன் ஆஃபீஸ்லேயும் நாங்கள் பார்த்துருக்கோம், மனுவும் கொடுத்துருக்கோம். ஆனால் இதுவரைக்கும் எந்த பதில் எங்களுக்கு வரல. இந்த ரோடுக்கு குப்பை அள்ளலை, கழிவுநீர் கிடையாது, தெரு லைட்டு கிடையாது, அதை தாண்டி எந்த அடிப்படை வசதியும் கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் மனு கொடுக்குறோம். எதுவுமே வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் வரி கட்டலான்னு சொல்லி வந்து சீல் பண்ணுவேன்ற அளவுக்கு எங்களை டார்ச்சர் பண்ணி பேமெண்ட் வாங்கிறாங்க. வரி கட்டுறதுக்கு எல்லாருமே ரெடி. வரி கட்டலைன்னா ஒரு அரசு ஓடாது, இயங்காது. ஆனால் அடிப்படை தேவைன்ற பட்சத்தில் போராடிக்கிட்டே இருக்குமே தவிர பதில் லெட்ரு வந்து கொடுக்குற லெட்டருக்கு பதில் மட்டும் வர மாட்டேங்குது. ஆனால் டேக்ஸ் கட்டுங்கன்னு சொல்லி வந்துடுது. அதனால நைட்டில் கரண்ட்லாம் இல்லாதனால இந்த தெருவில் வந்து சமூக விரோதிகள் நைட்டு ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க. வேற அவங்க அதனால வந்து பெண்கள் கூட வேலைக்கு வர்றதுக்கு பயப்படுறாங்க. பெண்கள் எங்களுக்கு வேலைக்கு ஸ்டாஃபே எல்லாருமே சொல்கிறாங்க, சார் லைட்டு போடுங்க, கேமரா போடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி இந்த தெரு வந்து மாறி போயிடுச்சு. ஈவன் நாங்கள் போலீஸ் காவல்துறையோட நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். சார் நைட்டு வந்து திருடு போயிடுது, பேட்டரி திருடு ஆயிடுது, என்னென்ன பொருள் இருக்கோ திருடும் போகுது. எனவே தயவு செய்து இது மூலமாவது அரசு அதிகாரிகள் அதுக்கு முந்தைய ஆவணம் எடுத்து இந்த தெருவுக்கு அடிப்படை தேவை, நாங்கள் ஒன்றுமே கேட்கல, டேக்ஸு நல்லா கட்டுறோம், அடிப்படை தேவை லைட்டு, குப்பை அள்ளுறது, தண்ணி, கழிவு நீர், கால்வாய், குடிநீர் எல்லாமே செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்.